சுக்கு, ஏலக்காய், கருஞ்சீரகம், மிளஞ்சீரகம், திப்பிலி, மிளகு, பூண்டு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடணும். பூண்டு, இதுக்கு தேவையான கருப்பட்டி, அவ்வளோதான். மிளகு நல்லா வறுத்து, முதல்ல வந்து மிளகை வறுத்துக்கணும். அப்புறம் திப்பிலியை நல்லா வறுத்துக்கணும். கருஞ்சீரகத்தையும் வறுத்து சுக்கோடு சேர்த்து கருஞ்சீரகத்தை எடுத்து வச்சுக்கணும். சுக்கு ஜலிச்சு மொத்தத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பூண்டை நல்லா அதையும் அரைச்சி அதையும் நல்லா எடுத்துக்கணும். கொல கொலன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா போட்டு கிண்டணும். கிண்டும் போது இந்த பூண்டோடைய இது அடுப்பில் வச்சு நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுக்கணும். நல்லா வதக்கி அரைச்சதை சுக்குட்டி நல்லெண்ணெயில் தான் வதக்கி பூண்டை வதக்கணும். வதக்கி இதெல்லாம் கூட்டி நல்லா கரைக்கணும். இந்த பவுடரையும் அரைச்சதையும் நல்லா சுக்கு கிண்டி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டோம்னா பாடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உடம்பு லேசாக ஆகிடும்.